குனாஃபா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெட்டு குனாஃபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, பிரெட்டில் தானே குனாஃபா செய்ய போகிறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மொசலா சீஸ் எடுத்துக்க 4 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, சுகர் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர், சீனி, கொஞ்சோண்டு சால்ட், ஒரு கப் பால் சேர்த்து ஃபஸ்ட்டு லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். அடுப்பு நான் பற்ற வைக்கல. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு கிருமி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சோம்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். இப்போ எடுத்து வச்சுருக்க சேமியாவில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து எடுத்துக்கலாம். பிரெட்டு மில்ல அந்த கிருமை தடவி மொசலா சீஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிரெட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியா கலவையை வந்து பிரெட்டில் வந்து முன்னாடி பின்னாடி தடவி விட்டு தவாவில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பிரெட்டை அது உள்ளே வச்சு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு திரும்ப சிம்மில் வச்சு திரும்ப புரட்டி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட்டுக்கு நான் ரெடி ஆகிதுக்கப்புறம் வந்து சுகர் சிரப்பு செஞ்சு அது மேலே ஊற்றி நல்லா சூப்பராக சேவ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.